தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழலில் திமுகவின் அடுத்த கட்ட தலைமை அமைப்பு குறித்து பல்வேறு யூகங்கள் வெளியாகி வந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் பதவி வழங்கும் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் குடும்பத்தினருடன் கர்நாடக மாநிலம் கூர்க் பகுதிக்கு சென்றிருந்தபோது கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனைகளில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசனும் பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சிக்குள் ஒரு தரப்பினர் உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் பொறுப்பு வழங்கி இரண்டாம் கட்ட தலைமை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போதைய அரசியல் சூழலில் இத்தகைய முடிவு தேவையற்ற விவாதங்களை உருவாக்கும் என்ற கருத்து ஆலோசனைகளில் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியின் அமைப்பை மறுசீரமைப்பது, அடிமட்ட நிர்வாகிகளை வலுப்படுத்துவது மற்றும் மக்களுடன் தொடர்பை அதிகரிப்பது போன்ற பணிகளுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கருத்து வலுத்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்போது செயல் தலைவர் பதவி உள்ளிட்ட அமைப்பு மாற்றங்களை மேற்கொள்ளாமல் கட்சியை மறுசீரமைக்கும் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு திமுக தலைமை வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முடிவுக்கு உதயநிதி ஸ்டாலினும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் திமுகவின் அடுத்த கட்ட அரசியல் வியூகம், தலைமை மாற்றங்கள் மற்றும் வரவிருக்கும் தேர்தல்களுக்கான தயாரிப்புகள் குறித்து கட்சிக்குள் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. திமுக தலைமையின் இந்த அணுகுமுறை எதிர்காலத்தில் கட்சியின் அரசியல் பாதையை எவ்வாறு வடிவமைக்கும் என்பது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது.